நல்ல நாளிலும் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் என்னுடைய ஆசை நீங்கள் எல்லாரும் ஜெபத்தோடு கூட பயபக்தியோடு கூட தவறாதபடி தேவ ஆராதனைக்கு வருவது நல்லது. வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வரலைன்னா உங்களை நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுகிறேன். தயவுசெய்து இது தேவ வசனம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி நாம் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனவே நான் என்னுடைய நேரத்தை நான் உங்களுக்கு செலவு பண்ண வேறு நேரம் என்னோடய ஆசை என்ன சுருக்கமாக வைக்கணும்னு எப்போதும் என்னோடய ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வளருவதற்கு. சரியா? வாங்க, இன்றைக்கி நாம் தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். என்னுடைய தலைப்பு அங்கே போட்டு இருக்கிறேன். அடுத்த 3 மாதங்களுக்கு நான் தயார் செய்துட்டேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு சில தலைப்புகளை ஒட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காலங்களில் தேவ ஆராதனை குறித்து நாம் புரிந்து கொள்ளவே, என்ன உலகத்தில் பல வேலைகளில் நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, சபை விதவிதமான திருச்சபைக்கு நீங்கள் போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, ஆராதனைகளை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு விதமாக செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எது சரியான ஆராதனை என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதத்தில் முதலாவது ஞாயிறும் பேசும்போது அடியன் தான் பேசினேன். அந்த வேதத்தில் சொன்னேன், சுய ஆராதனையினால் வர்ற ஆபத்து அப்படின்னு பேசினேன். ஆரோனுடைய 2 பையங்க இருந்தால், மூத்த 2 பையங்க நாதாபும் அபியும் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான், தேவாலயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத சொந்த அக்னியை கொண்டு போட்டு கொடுக்குறாங்க. தேவ ஆவியானவர் தேவன் என்ன செய்கிறார், அடிச்சிறார். 2 பேரும் அங்கேயே செத்து போகிறாங்க. ஸோ தேவ வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய ஆராதனை மனித சுயத்தால் வந்த ஆராதனை இருக்கக்கூடாது. அன்றைக்கி ராத்திரி நான் என்ன பேசினேன் நான் கேட்டிங்கன்னா, அடுத்த தலைப்பில் பேசினேன், எப்படிப்பட்ட ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில், அதாவது தேவ ஆராதனை முக்கியம், அதாவது மையம்னு ஒரு பேசினேன், எது முக்கியம்னு பேசியிருக்கிறேன் அடுத்த சகத்தில். அதில் என்ன, ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கணும், பிதாவை தொழுக வேணும். உண்மையாக தொழுகிற தேவன் மக்களை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த உண்மையான தொழுகை எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக தொழுகிறதாக இருக்கு. 3வது ஐயா அவர்கள் போன வாரம் பேசும்போது சொன்னார், ஆராதனை முக்கியமான மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வேத வசனம், சென்ட்ராலிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர் அல்லது வேர்ட் ஆஃப் காட் பேசணும். அதே நாள் மாலையில் என்ன பேசினேன், நான் வரும்போது தேவ சமூகத்தில் வரும்போது எப்படிப்பட்ட மனப்பான்போடு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 100 போன வாரம் சாயங்காலம் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, தயவுசெய்து கேட்டு பாருங்கள். இந்த காலங்களில் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம், வராது முடியாதவங்களும் பார்க்க முடியும். எனவே நீங்கள் கேளுங்க, மற்றபடி திருப்பி கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யாருக்காச்சும் விருப்பம் என்ன அனுப்பி கொடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, இந்த செய்தித்தாள் ஒன்று இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் ஷார்ட் கேட்டகிசமுடைய கேள்விகள் ஒன்றா நம்ம போட்டு இருக்கோம். இன்றைக்கி 5வது கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 போட்டிருக்கோம், அதையும் படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நம்ம கற்றுக்கொள்வோம். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இது அடிப்படை வேத உபதேசங்கள். சரி, வாங்க நமக்கு கதைக்கு வேதத்தில் போயிடுவோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு சிறு தாள் வச்சுருக்கேன், சர்மன் அவுட்லைன் வச்சுருக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக போடலை, சிம்பிளாக வச்சுருக்கிறேன். எனக்கு என்ன பேசுகிறேன்றது முன்னாடியே நான் போட்டிருக்கேன். எனவே நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க, அது உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு என்னன்னு, த ரோல் ஆஃப் சாக்ரட் மியூசிக் இன் வர்ஷிப். பல வேலைகளை நம்ம சபைக்கு போயிருக்கிறோம். சபைகளை பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி விதவிதமாக சபைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ எது சரியான ஆராதனையில் இசைக்கருவிக்கு அல்ல இசைக்கு எந்த இடத்துல பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் said, next to the word of God, the noble art of music is the greatest treasure in the world அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்கிறாரு, மார்ட்டின் லூத்தர் ஊழியக்காரர், அவர் தான் ரெஃபர்மேஷன் கொடுத்தவர், சொல்கிறாரு, மியூசிக் இஸ் நெக்ஸ்ட் டு தியாலஜின்னு சொல்வார். இறையலுக்கு அடுத்தது, வார்த்தைக்கு அடுத்தது சபைக்குள்ள என்னன்னு கேட்டால் ஆண்டவர் இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, சேக்ரெட் மியூசிக் வெட்ஸ் ட்ரூத் அண்ட் மெலடி ரீச்சிங் போத் மைண்ட் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மைண்டையும் ஹார்ட்டையும் இணைக்கிற ஒரு சக்தி யாருக்கு இருக்கான்னு கேட்டேன்னா இந்த இசைக்கருவிக்கு இருக்குது. எனவே இசை வேணுமா வேணாமான்னு கேட்டேன். நானும் கொஞ்சம் பாட விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் இசை பிடிக்கும், யாருக்கும் இசை பிடிக்காது. சின்ன வயசில், வாலிப வயசில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் பிறகு நான் எப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டால், நான் நிறைய ஸ்டேஜிலலாம் பாடல் பாடுற ஆள் தான், காஸ்பல் சிங்கர்னு சொல்லுவாங்க அந்த காலங்கள். நான் காஸ்பல் சிங்கராக தான் நிறைய இடங்களில் போய் ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில், தமிழில் எல்லா பாஷையிலும் பாடிக்கிட்டு தெரிகிறது. என் கூட இன்னொரு சிஸ்டர்ஸ்லாம் சிங்கராக இருந்தாங்க. டீம்லாம் நிறைய பாட்டு பாடணும். அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சது, பைபிள் தெரியாது, பாட்டு மியூசிக் தான் தெரியும். அதே பின்னாடியே சுற்றுறது, மியூசிக்லேயே சுற்றுறது, பாடுறதுலேயே சுற்றுறது. ஸோ பாட்டு பிடிக்குமா பாஸ்டர்? ஐயோ ரொம்ப பிடிக்கும், நம்ம நல்லா கூட பாட ஆசை இருக்குது, எழுதக்கூட ஆசை இருக்குது. இனிமேல் வருகிற காலங்களில் அதெல்லாம் யோசிப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆக இசை என்பது நமக்கு எல்லோரும் பிடிச்ச பாடம் இல்லையா?
அப்படி இருக்கிறதுனால இசைக்கு என்ன செய்யணும், நமக்கு எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கிறதுனால பல வேலைகளை நம்ம என்ன செய்கிறது, சபை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு விருப்பமான இசையை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. உலகத்தை பார்த்து உலகத்தினுடைய காரியங்களை வச்சுக்கிறாங்க. அப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருமா அவங்களுக்கு, இசையுடைய கண்டுபிடிச்சது யார்? இசை யாருடைய ஐடியாப்பா? வேதம் சொல்லுது ஆண்டவர் தான். லூசிபர் பறக்கும்போது என்ன வருமா, பறக்கும்போது என்ன வருமா, இசை வருமா. இசையுடைய யாருடைய படைப்பு கிடையாது, மனிதனுடைய படைப்பு கிடையாது, மனிதனுடைய ஐடியா கிடையாது. இசை தேவனுடையது. இசை தேவனுக்குரியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி யார் கையில் இருக்குன்னு தான் பிரச்சனை. உலகத்தை தேவன் தான் படைச்சார், யார் கையில் இருக்குது? இசை யார் கைக்கு போயிடுச்சு. இன்றைக்கி இசையில் நிறையா பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. அது இங்கிலீஷ் கொஞ்சம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் ஆர்டிஸ்ட். இன்றைக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் வீடியோவில் ஆடியோவில் என்ன பண்ணுறாங்க, தங்களை ஆடி பாடி கொண்டாடி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்களும் அப்படி பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆக இன்றைக்கி நான் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆராதனை, தேவ ஆராதனையில் இசைக்கருவி, விசேஷமாக சேக்ரட் மியூசிக்னால் செக்குலர் மியூசிக் தான். அந்த செக்குலர் மியூசிக் இந்த உலகம் இசை, உலக இசை எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு எனக்கு செய்ய முடியாது. சினிமா பாட்டில் ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது என்னென்னா, என்னது தெய்வீக இசை, சாக்ரட், பரிசுத்தமான இசை அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்மளோட ஆராதனை எந்த அளவுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அவங்க வந்து கேட்கும்போது, பாஸ்டர் என்ன பாஸ்டர் உங்கள் வீட்டில் ஒன்றுமே பெரிய மியூசிக்லாம் வைக்க மாட்டீங்களே கேட்குறீங்களா? சரிங்க, ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். ஆக இன்றைக்கி அதுதான் என்னுடைய தலைப்பு. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதனால் ஜெபத்தோடு உட்காருங்க, நம்ம கற்றுக்குவோம். ஆக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லுகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், இந்த வேத வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து நிறுத்தி தான் நம்ம வாசிப்போமா? வாசிங்க. 3:16, கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். எல்லோரும் நமக்கு வேதத்தை கற்றுக்கிற வரோம் இங்கே. எனவே எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் பொத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். சில வேலைகளில் நம்ம சரியாக படித்தோம்னாலே நிறையா காரியம் சொல்லி கொடுத்தாது. புரியுது இல்லையா? நிறைய புரியலையா? சரி, இருந்தாலும் நான் சொல்ல வைக்கிறேன். ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டால், மியூசிக் ஆல்வேஸ் இன் பார்ட் ஆஃப் த வைட்டல் பார்ட் ஆஃப் த வர்ஷிப் இன் காட்ஸ் டெம்பிள் பீப்புள். பழைய பாட்டு முழுவதும் நீங்கள் நல்லா வாசிப்பீங்கன்னா, இசை இருந்துச்சுன்ட்டேன்னா இசை இருக்குது. ஆக இங்கே பார்த்துட்டிங்கன்னா, மீரியம் என்ன செய்கிறா, ரெட்சி அதாவது செங்கடல் பிளந்துருச்சு. ஏரியன் கையில் டேம்பரின் வச்சுருக்கிறா. டேம்பரின் வச்சுட்டு என்ன செய்கிறா, அவள் பாடிக்கிட்டே உள்ளே போகிறா. எங்கே போகிறா? அதாவது அந்த வேத பதம் இருக்குது, நம்ம வாசிக்க நேரம் இல்லை, இன்னொன்று அப்புறம் வாசிப்போம். ஆக யாத்திராகமம் 15வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய சாப்டர் பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் அங்கங்கே கவிதையாக இருக்கும். அந்த ஹீப்ரு போயட்ரி பாடல் பாடிக்கிட்டே போனாங்க. எல்லாரும் துதிச்சுக்கிட்டு டேம்பரின் அடிச்சுக்கிட்டு செங்கடலில் பழந்துருச்சு. எப்படி போனாங்கன்னு கேட்டால் பாடிக்கிட்டே போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது. சங்கீத புத்தகங்கள் எடுத்துட்டிங்கன்னா, சங்கீதம்னால பாடல் தான். இந்த ஹோல் சாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறைகளில் அவங்க சின்ன சங்கீதங்களை எழுதி, எல்லா சங்கீதமும் எதை பற்றி பேசுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின பாட்டின் தொகுப்பு தான் இந்த சங்கீதம். அவங்க இன்னும் சொல்லப்போனால் பழைய சபைகளில் இன்னும் சால்ட்டர்ன்னு சொல்லுவாங்க. சால்ட்டர்னா வெறும் சங்கீதங்களே பாடுவாங்க, வேறு எந்த பாட்டும் பாட மாட்டாங்க. சங்கீதங்கள் மாத்திரம் என்ன அக்கப்பெல்லான்னு சொல்லுவாங்க. அக்கப்பெல்லா இசைக்கருவி இல்லாமலே வாசிப்பாங்க நிறைய பாடு. இன்னும் கூட சில கிராமங்களுக்கு போனோம்னா, சில இடங்களுக்கு போனால் இசைக்கருவியே இருக்காது. கைகளை தட்டி மக்கள் சந்தோஷமாக பாடுவாங்க. ஆக இன்றைக்கி எல்லா இடத்துல அதே போல் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் நடுராத்திரியில் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 16:25 வாசிப்பீங்கன்னா, அந்த தேவனை துதித்து ஜெபித்தார்கள் அப்படின்னு ஜெபித்து பாடினார்கள்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டால், பாட்டு வேதத்தில் இருக்குது. பாட்டு ரொம்ப அவசியம். நம்ம ஒவ்வொரு நாளும் பாடுகிறோம், ரொம்ப சந்தோஷம். இசைக்கருவி வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, பாடுகிற மக்கள் இருக்கிறாங்க, நம்ம இணைந்து பாட ஆசிக்கிறோம், சந்தோஷம். ஆனால் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் சாக்ரட் மியூசிக்? வாட் மேக்ஸ் மியூசிக் சாக்ரட்? எது சபையுடைய பாடலை அல்ல இசையை பரிசுத்தமானதாக மாற்றுது, தெய்வீக தன்மை மாற்றுது? பார்த்தீங்கன்னா, நாட் த ஸ்டைல் அண்ட் செக் கல்ச்சர். அதாவது நம்ம பாடுகிற ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அது எந்த விதத்தில் பாடுகிறோம் அல்லது கலாச்சாரம் கிடையாது. பட் இட்ஸ் கண்டென்ட் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் பர்பஸ். அப்படின்னா என்னதுன்னு கேட்டால், அது என்ன கண்டென்ட் வச்சுருக்கு, அந்த கருத்து என்ன பாட்டு பாடுறீங்களோ அதோட வார்த்தைகளும், அது எந்த விதத்தில் நான் பாடுகிறேன், எந்த விதமான ஆவியில் உணர்வில் நான் பாடுகிறேன் என்பதும் அதோட நோக்கமும் ரொம்ப முக்கியமானது.
இங்கே நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய காரியமாக இருக்குது, ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க மற்ற சபையில் அப்படி தானே பாஸ்டர்? ஆமாம் இருக்குது, வாங்க பின்னாடி பேசும். கொலோசியன் 3:16 என்ன சொல்லுது, அல்ல 17 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் இஸ் நாட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். என்ன கிடையாது, பொழுதுபோக்குறதுக்காகவோ அல்ல என்னை குதூகலப்படுத்துவதற்காகவோ அல்ல, பட் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப், டீச்சிங் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். அப்போ இந்த வேதவசனம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறேன், அல்லது என்னை போதிப்பதற்கு, வேதவசனம் என்னை போதிப்பதற்கு இந்த சங்கீதம் பயன்படுது, அல்லது தேவனை நன்றி செலுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இங்கே பிபி சபை, அதாவது இந்த ரிஃபார்ம் ஃபெய்த், இந்த மாதிரி திருச்சபைகள் வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல் இம்பார்ட்டன்ஸ் மியூசிக் இன் த சர்ச். இந்த சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் ஒரு எஸ்ஓபி மாதிரி போட்டிருக்காங்க, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மியூசிக்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, பிரின்சிபல் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த சபையில் எப்படி தான் இசை இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு 4-5 பக்கம், ஒரு 5 பக்கத்தில் என்ன செஞ்சுருக்கு எஸ்ஓபி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி நாட்களில் மியூசிக் டீமில் நம்ம பேசணும், இதை காமிச்சு பேசணும்னு நினைக்கிறேன் நான். தயவுசெய்து இது இங்கே என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன். பின்னாடி நாட்களில் நம்ம பேசுவோம், இந்த சபை எப்படிப்பட்ட ஆராதனையில் இசை பயன்படுத்தணும் அப்படின்னு செஷன் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இனிமேல் ரோல் அவுட் பண்ணுவோம் பின்னாடி நாட்களில், எப்போ தேவைப்படுமோ சொல்லுவோம். எப்படி பாடணும், எப்படி பாடக்கூடாது, பட் இதெல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் இருக்குது. நான் டீட்டெயிலாக பேசினேன், எனக்கு நேரம் இல்லை. எனவே வருகிற காலங்களில் உங்களோட பேசுவேன். இசைக்கு இந்த மியூசிக் டீம்களோட நான் பேச விரும்புவோம், அப்புறம் பின்னாடி பேசலாம். ஆக இங்கிலீஷ் இந்த சபைக்கு ஒன்று ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப். ஆக ஆராதனையில் என்ன செய்யுது, ஒழுக்கமுறை இருக்குது, ஒழுக்கமுறை கொள்கைகள் இருக்குது. இந்த திருச்சபையில் இப்படிப்பட்ட ஆராதனை தான் காணப்படணும், அது எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இந்த கோர் ஐடியான்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, worship must be based solely on what God has explicitly commanded in scripture. வேதத்தில் கர்த்தருடைய ஆவியா, தேவ ஆவியானவர் தேவன் வார்த்தை என்ன சொல்லி இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம், things not commanded are forbidden. என்ன செய்யக்கூடாது, வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் இருக்குமானா அதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்டால் செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஐயா சிங் பண்ணுறாரு, இந்த ஐயா பார்க்குறாரு, அந்த உலக எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து நம்ம சர்ச்சில் போட்டுக்கிட்டு இதுதான் இப்போ ஆராதனைன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே நீங்களும் நானும் அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் மியூசிக், இம்ப்ளிகேஷன் ஃபார் மியூசிக் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். ஒன்று பட் the principle drastically simplified worship. இந்த சபையில் நம்முடைய ஆராதனையில் எப்படி இருக்கக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ், அதான் அங்கே போட்டிருக்கு. அப்படின்னா the focus shifted from sensory performing spectacle. அப்போ வெறும் உணர்வை தூண்டுறதாக மட்டும் இருக்காமல், அல்லது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது, இன்றைக்கி நிறையா சபைகள் போனீங்கன்னா, நான் இந்தியாவில் வந்து இந்த வெக்கேஷனில் நான் லீவில் போயிருந்தேன். அப்போ சென்னையில் ஒரு இடத்துல இருந்தேன், புருஷவாக்கம் தான் இருந்தேன். புருஷவாக்கில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, நான் எங்கேயாச்சும் சர்ச் போகணும்ல, நான் ஊழியக்காரன், நான் சும்மா வீட்டில் தூங்க முடியாதுல்ல. நான் பைபிளை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு சந்தாக போயிட்டு கிடந்தேன். எங்களுக்கு ஒரு இடம் தெரியும் அந்த சர்ச், சரி அங்கே போய் உட்காருவோம் அப்படின்னு போனேன். அப்படி போயிட்டு வர்ற வழியில் நிறையா வண்டியாக போகுது, திரு நிறையா வண்டி போச்சு. நான் பார்த்தேன், என்னடா பெரிய போர்டெலாம் இருந்துச்சு, அந்த ஐயா யூடியூப்லாம் இருக்கார். சரி நான் உள்ளே போயிட்டேன். நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். நிறையா பேர், பெரிய ஹால் ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஹால் இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெரிய ஸ்டேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. சர்வீஸ் தொடங்கினோடனே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க. லைட் ஆஃப் பண்ணி, எங்கே தான் லைட் இருக்குது இப்போது, ஸ்டேஜில் மட்டும். ஸ்டேஜில் பின்னாடி பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, ஐயாவோட ஃபோட்டோலாம் அதில் பின்னாடி தெரியுது. இப்போ என் ஃபோட்டோலாம் என் பின்னாடி தெரியுது. இப்போ நான் பிரசங்காரனா என் ஃபுல்லில் எல்லாம் தெரியுது. அந்த கேமரா அப்படியே ரோல் ஆகுது, அந்த பிஎஸ் சப்போர்ட்டை காமிக்குது, அந்த மியூசிக் வாசிக்கிறவன் ஒவ்வொருத்தனாக காமிக்குது, ஒவ்வொரு முகமாக வருது. இந்த டிவி பார்ப்பீங்களா, டிவி மாதிரி வருது. அப்புறம் கலராக லைட்லாம் மாறுது, டுன்னு பச்சை கலர், மஞ்சள் கலர், அஞ்சள் கலர், என்னென்னமோ வருது. அங்கே உட்காந்தா ஒருத்தனும் முகத்தை பார்க்க முடியாது, எல்லாம் இருட்டில் இருக்கேன். சினிமா தேட்டர் போயிருக்கீங்களா, ஆராதனை. இதை விட பெரிய கூத்து, ஒருத்தனுக்கும் பைபிள் கிடையாது, ஒருத்தனுக்கும் பாட்டு கிடையாது, ஒருத்தனும் ஒன்றும் செய்யலை. யார் தான் பாட்டு பாடுறா, பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. நான் உட்காந்து பார்க்குறேன், என்னடா அந்த காலத்தில் நானும் சர்ச்சு போயிருக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க, வெளிச்சத்தில் உட்காந்துருப்போம், இருட்டில் உட்கார மாட்டோம். இப்போ சினிமா தேட்டர் மாதிரி இருக்குது அது. சரி நான் என்ன செஞ்சுட்டேன், யாரோ குடும்பம் வந்துட்டாங்க, நான் பின்னாடி வெளிக்கு ஒரு ஆள் தான் நான் நிற்கிறேன். அதனால் பின்னாடி வந்துட்டேன், வெளியிலலாம் சேர் போட்டிருக்காங்க, பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. அவன் வர்றான் போகிறான் உட்காரான், எவனும் படிக்க மாட்டான், ஒருத்தன் பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒருத்தருக்கும் பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது.
சினிமா தேட்டர் போன மாதிரி இருந்துச்சு. கேட்டால் ஆராதனை. சரி, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியும், நான் ஊழியக்காரன், எனக்கு தெரியும். வேதத்தில் அப்படி இடம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, தி அப்பீலிங் த சென்சஸ். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எவ்வளோ நல்லா இருக்குது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்குறாங்க, இசை கச்சேரி வாசிக்கிற மாதிரி, எல்லாம் ட்ரெயின்டு ஆர்கெஸ்ட்ரா. என்னன்னு கேட்டால் நல்ல கிட்டாரிஸ்ட்டு, நல்ல பியானிஸ்ட்டு, நல்ல வோக்கலிஸ்ட்டு, நல்லா பாடுறவங்க எல்லாரும் செய்கிறாங்க. இது என்ன நடக்குது, இசை கச்சேரி நடக்குதா, என்ன நடக்குது இங்கே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர்? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன பாஸ்டர் வச்சா நல்லா தானே இருக்கும், எல்லாம் அழகழகாக பாடுறாங்க, நல்லா அழகாக மைக்கு பிடிச்சிட்டு என்ன பாடுறாங்க, சூப்பராக இருக்குது தானே. பரலோகத்தில் அவங்க மட்டும் பாடுவாங்களா, நீங்களும் பாடுவீங்களாம்மா? பரலோகத்தில் என்னையா வேலை நமக்கெல்லாம்? பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன்? யாரும் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்களா? நம்ம தானே பாடணும். உங்களுக்கு தெரியுமா கதை? ஆராதனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் செய்கிறத நம்ம முன்கூட்டி செஞ்சுக்க மாக்கிறது தான். இது ரிகல்சல் நடக்குது, இங்கே ஒத்திகை நடக்குது. என்ன ஒத்திகை? பரலோகத்தில் நான் என்ன செய்ய போகிறேனோ அதை இங்கே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாடுறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை சந்திக்கிறேன். இதைத்தான் நான் பரலோகத்தில் தொடர்ந்து சதா செய்ய போகிறேன். அதான் வேதம் எனக்கு சொல்லுது. இவன் சினிமா தேட்டரில் உட்காந்த மாதிரி எவனும் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்க வந்திருக்கிறான். ஆக இங்கே பாருங்களேன், சென்சரி ஃபோக்கஸ், த ஃபோக்கஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் சென்சரி பர்ஃபார்மன்ஸ், சென்சரி பர்ஃபார்மேட்டிவ் ஸ்பெக்டக்கிள் டு இன்டெலெக்சுவல் பார்ட்டிசிபேட்டரி வேர்ட் சென்டர்ட் ஈவென்ட். ஆக என்ன மாறணும்னு கேட்டிங்கன்னா, இன்டெலெக்சுவல் புரிஞ்சு அறிவுபூர்வமாக பார்ட்டிசிபேட்ன்றது நானும் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடணும். நான் மாத்திரம் கிடையாது, பாஸ்டர் மாத்திரம் பாட மாட்டார், எல்லாம் இப்போ என்னது பாடகர்கள் மாத்திரம் பாட மாட்டாங்க. அது ஆராதனை கிடையாது, அது பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு மாத்திரம் கிடையாது, வார்த்தையை மையமாக வச்சு, இசையை மையமாக வச்சு கிடையாது. இசை வார்த்தைக்கு பின்னாடி போகணுமே தவிர இசைக்கு முதல் இடம் கிடையாது, வார்த்தைக்கு தான் பின்னாடி வேணும். அதனால தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பேக்ரவுண்ட் மியூசிக், பின்னணி இசைன்னு சொல்லுவாங்க. இசை எங்கே இருக்குது, முன்னாடியா பின்னாடியாமா? இன்றைக்கி நம்ம ஆளுக்கு வாய்ஸே கேட்காது, சத்தமே கேட்காது, மியூசிக் சத்தம் டம் டூம்னு கேட்டுட்ருக்கோம். ஒரு சர்ச்சுக்கு போனேன் ஓசூரில், நான் அங்கே கொண்டுட்டு, ஐயோ என்னால் உட்காரவே முடியல, அப்படியே பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சு காது. நான் கேட்டேன் அந்த பாஸ்டர் பின்னாடி, பாஸ்டர் சுகவீனமாக வர்றவங்க, கர்ப்பமாக வர்றவங்களாம் எப்படி பாஸ்டர் உட்காருவாங்க? எல்லாம் பழகி போச்சு பாஸ்டர், குழந்தை வர வச்சுட்டு வந்துருக்குறாங்க. அவ்வளோ சின்ன ஹாலு, பெரிய பெரிய ஸ்பீக்கர் போட்டு, சரி என்னமோ பண்ணுறாங்க, அவங்கள விட்டுருவோம் நம்ம. ஆக இன்றைக்கி நான் என்ன, மியூசிக் வாஸ் நாட் டு என்டர்டெயின் பட் டு சர்வ் த வேர்ட். என்ன பண்ணணுமா? இசை தேவ சபையில் என்னை குதூகலப்படுத்தக்கூடாது அல்லது என்னை மகிழ்விப்பதற்காக நோக்கத்து கொண்டது கிடையாது, வேத வசனத்தை போதிப்பதற்கானது கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே தான் இன்றைக்கி ஒவ்வொரு காரியமாக வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் முதல் பகுதி எனக்காக வாசிங்க. 17 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், let the word of Christ dwell in you richly. எப்படி இருக்கணும் வசனம் சொல்லுது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் வாசமாக இருப்பதாக. ஆக தேவ ஆராதனைக்கு வர்றது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கணும்னா சினிமா தேட்டரில் போய் உட்காரலாம், இசைக்கருவிக்கு உட்காந்துருக்க போகலாம். ஆனால் சபைக்கு வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, the very purpose of the coming to church is to learn the word. ஆண்டவர் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்தாங்களோ பிரசங்கம் பண்ணினாங்க, வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க. ஏசு கிறிஸ்துவோ சீஷர்களை என்ன தான் பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் என்ன பண்ணணும்னு சொன்னார்? எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? மத்தேயு 20வது அதிகாரம் 19 20 வாசிங்க. மத்தேயு வாசிப்போமா? இல்லை, மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி
உபதேசம் பண்ணுங்கள். சபையுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கட்டளை வேறு, இது சாதாரணமாக கிடையாது. சபையுடைய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் டீச்சிங்கில் என்ன செய்யணும், ஆண்டவர் பற்றி சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை உட்கார வச்சுக்கிட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை கற்றுக் கொடுப்பது தான் வேதத்தின் சபையோட முக்கியமான வேலை. தர மியூசிக் மஸ்ட் பி, அதாவது மியூசிக் அண்ட் வர்ஷிப் மஸ்ட் பி ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். யாருடைய வார்த்தையில் வந்திருக்கணும்? ஆண்டோடைய வேத கிறிஸ்துவின் வார்த்தையின் என்னது வேரில் பாடல் வரணும், இசை வரணும். அது மாத்திரம் கிடையாது, செகண்ட் ஃபில்ட் வித் பிப்ளிக்கல் ட்ரூத், நாட் எம்டி ரெப்புடேஷன். ஆக வேதத்தின் கருத்துக்களை, வேதத்தின் சத்தியத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். நீங்கள் பார்த்து என்னிலங்கா ஸ்தோத்திரம் பாட்டு பாடணும், ஏசுவை ஏ துதிசை. எங்கள் மாமன்னர் சொல்லுவார், ஏசுவை ஏ துதினா என்னமா அர்த்தம்? அந்த ஏகாரம்னு சொல்லுவாங்க. ஏகாரம்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த எண்டில் ஏ போட்டிருக்குல்ல, ஏ போட்டால் என்ன அர்த்தம்? ஏசுவை மாத்திரம் துதி பண்ணணும். ஏசுவை ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு ஒன்றத்தையும் ஒரு சத்தியம் இருக்குதில்ல, ஏவென்று விட்டுறக்கூடாது. நீங்கள் அது ஏசுவை ஏ துதி அப்படின்னு சொல்லி என்ன பாடுறோன்னு கேட்டால், எல்லா பாட்டும் எதனும் வெளியில் வந்துச்சுன்னா வேதத்திலிருந்து வேதத்தின் கருத்துக்களை என்ன செய்யுது? சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கு. அது வெறும் ரிப்பீட்டேஷனாக மறுபடியும் சும்மா. சில சபைகளில் போனீங்கன்னா இந்த கடைசி வார்த்தையை போட்டு வாங்கி மியூசிக் போட்டு மியூசிக்கை தூக்கிட்டிங்கன்னா ஒருத்தனும் பாட மாட்டான். ஆக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களை பார்த்து நாங்கள் நிறையா சங்கீத புத்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வேணா வாசிக்கலாம். எனக்காக சங்கீதம் சங்கீதம் 95 முதல் 2 வசனம் வாசிப்பேன் எனக்காக. கர்த்தரை பாடி பண்ண கடவும் வாருங்கள், வந்து பாடக்கடவோம். சரி, அப்படியே போயிட்டே இருக்கலாம். சங்கீதம் 100 கூட போன வாரம் நான் பேசியிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க நிறைமுறை. சங்கீதம் 100 கூட என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வேத சத்தியத்தை கொடுப்பதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு மையமாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தையின் போதனையாக நம்முடைய சபை காணப்படும். எனவே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் சூஸ் த சாங்ஸ், சூஸ் சிங் ஹிம்ஸ் அண்ட் சாம். Teach truth, not just for what feels good. சில வேலைகளில் நல்ல வேலை, பல வேலைகளை நான் பார்த்துருக்கேன். நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த பக்குவம் கிடையாது. புது சபை பிள்ளைங்க தான் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, பாடுற பிள்ளைங்க முயற்சி செய்யுங்க, நான் சந்தோஷப்படுகிறேன். பாடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இனிமேல் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வேத சத்தியத்தின் கூறுகளாக, சத்தியத்தின் ஊடாக அந்த பாடல் வெளியில் வந்திருக்கணும். வெறும் உணர்வுக்காக இருக்கக்கூடாது பாட்டு. பல வேலைகளை நம்மளுடைய எடுக்கிற பாடல்கள் மற்ற இடங்களை நம்ம பல வேலைகளை பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தோன்னு கேட்டால், உணர்வுபூர்வமாக இருக்கணும். பக்தி வேணுமா, பரவசம் வேணுமாம்மா? இது பக்தி பாடலா, பரவச பாடலாப்பா? இங்கிலீஷில் சொன்னாங்க 2 things, இமோஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உணர்வு தூண்டுற மாதிரி பாடணும். அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தை பேசும், இசைக்கு சக்தி இருக்குது. இமோஷனல் இதே பண்ணும், நம்முடைய உணர்வை ஸ்டிர் பண்ணும். சில வேலைகளில் சில கச்சேரிக்கெல்லாம் போனீங்கன்னா அழுவாங்க பிள்ளைங்களாம் உட்காந்துக்கிட்டு. அப்படி அதுவும் விசேஷமாக இந்த உலக கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி நடந்துக்குவாங்க, கத்துவாங்க. சில வேலை என்னமா பண்ணுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா அது பிசாசு என்ன செய்யுது, அதை பயன்படுத்திட்டு இருக்கு. அப்போ தேவ திருச்சபைக்குள்ள உள்ள நுழையும் பொழுது அந்த வேதம் சொல்லுது, 16 முதல் பகுதி சொல்லுது, 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. எனவே நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தின் போதனையாக இருக்க வேண்டும் தேவ திருச்சபையின் சத்தியம். பாடல், நான் பழைய பாடல் விசேஷமாக இந்த புத்தகத்தில் நிறைய பாடல் இருக்குது. பின்னாடி நாட்கள் உங்களுக்கு நான் சில பாடல்கள் கற்றுத்தரேன். நேற்று கூட எங்கள் பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்கன்னு ஒரு சில பாடல்கள் பாடிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேதத்தின் கருத்துக்களை அப்படியே மொத்தமாக எடுத்து என்ன செய்கிறாங்க, அழகாக பாடலாக பாடியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இசைக்கருவி ஒன்றும் இல்லாமல் மக்கள் என்ன செய்வாங்க, வேதத்தை அப்படியே சங்கீதங்களை பாடுவாங்க. எனவே நான் இந்த அருமையான கால வேலை சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆராதனை வேதத்தின் வாயிலாக வேதத்தை என்ன செஞ்சுக்கணும், வழிபாட்டை நிர்வகிக்கிறதாக இருக்க வேண்டும். வார்த்தையின் வழிபாட்டை என்ன செய்யணும், இந்த வார்த்தையின் மையமாக வைத்து ஆராதிக்கிற ஆராதனை நம்ம இங்கே சபையில் பார்க்கணும். எந்த தனி மனிதனோட சுயம் கிடையாது. நான் இந்த சபைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல திருச்சபை நான் ஊழியம் பார்த்துருக்கிறேன், சபையில் நான் இருந்திருக்கேன், நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்குது. தெரியுமான்னு கேட்டால் என்ன பண்ணியிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு கேட்டால் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எது சத்தியம் இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக பேசுது. ஆக அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம், இந்த காலை பொழுதில் என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஆராதனை வார்த்தையின் வழிபாட்டை நிர்வகிக்கிறதா கவனம் பண்ணுதான்னு பாருங்கள். அப்போ கிறிஸ்துவின் வார்த்தை மையமாக காணப்படுதான்னு பார்த்துக்கங்க.
இல்லை என்னோட உணர்வுபூர்வமாக செய்யணும்னு ஆசைப்படுகிறேன் நான் கேட்டு பாருங்க. ஆனால் பவுல் இங்கே திருச்சபைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும், அதாவது அழகாக பேசுகிறாரு பாருங்க, சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாகவும் வாசமாக இருப்பதாக. இன்னும் அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுகிறங்க, நேரம் இல்லை, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். வாங்க அடுத்த கதைக்கு வந்துடுவாங்க. மியூசிக் ஆஸ் எ டீச்சிங் அண்ட் அட்மானிஷிங். அதாவது தொடர்ந்து வாசிங்கம்மா. 16 2வது பகுதி வாசிப்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு என்ன செய்யணும், போதும் பா பக்தியுடன். அதாவது இது கூட இன்னொன்று சொல்லுது பாருங்க, இருதயத்தில் உங்கள் இருதயத்தை கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆக நம்முடைய நோக்கம் என்ன, சபையில் ஏன் நான் பாடணும், பாடும்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதம் சொல்லுது, sacred music instructs the mind and shapes the heart. ஆக நான் பாடுகிறேன், கர்த்தாவே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே பல வேலைகளில் நம்முடைய ஜப பாடல் ஜபமாக இருக்குது, நன்றி கூறுதலாக இருக்குது. அதில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களின் வெளிப்பாடாக இருக்குது. பல வேலைகளை என்னன்னு கேட்டால் என்ன செய்யுது, தேவன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க என் வாழ்க்கையில், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி இருக்கிறார். இன்றைக்கி வாசித்தோம், சங்கீதம் 136 வாசித்தோம், சங்கீதம் வாசிச்சிங்க. அது ஃபுல்லாமே என்னது, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி இந்த உலகத்தை எப்படி தேவன் படைத்தார், எப்படி இந்த உலகத்தில் அந்த மக்களை இது வேறுபடுத்தார், எப்படி எகிப்து மக்களை என்ன செஞ்சார், தலைச்சன்கள் இறந்தாங்க, எல்லாத்தை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்குது பாடு. ஆக இந்த என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பாடும் பொழுது அந்த பாட்டை நான் உணர்ந்து நான் என்ன செய்கிறேன், பாடும் பொழுது என்னுடைய இருதயத்தை அது என்ன செய்யுது, பக்குவப்படுத்துது. When we sing, we preach to ourselves and encourage others. நான் பாடும் பொழுது அந்த பாடல் என்ன செய்யுது, எனக்கே அது தானே நான் பாடும்போது நானே எனக்கே பண்ணிக்கிறேன், மற்றவங்களை உற்சாகப்படுத்த. அதான் சங்கீதம் சொல்லும், அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்ய, சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுக்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமாங்க, போதித்து. எப்படி நான் போதிக்கிறேன் பிரசங்க பாட்டில், நான் பாடுறேன் இல்லையா, நான் பாடும்போது அது எனக்கும் போதிக்குது, என் நண்பனுக்கும் போதிக்குது, என் சகோதரனுக்கும் போதிக்குது, மற்றவனுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. பாட்டு வச்சுக்கோங்க, ஒரு பாட்டை பாடுங்க, ஏசு 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 அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஆமென். என்ன கற்றுக்கிட்டேன் நான் இதில், பாட்டை டபுக்கிட்டப்பா போட்டு ஆடுங்க, இசை பயங்கரமாக போகுது. அதெல்லாம் அங்கே உட்காந்துருக்கேன், ஒருத்தவன் ரட்சிக்கப்படல. என்ன நடக்குது, கச்சேரி நடத்துகிறோமா? அண்ணா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் மோசஸ் சாங் வாசிக்கலாம். எனக்காக இந்த மோசஸ் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். டீச்சிங் டு இஸ்ரேல் ரிமெம்பர் காட்ஸ் ஒர்க். உபாகமம் 32 1-4 வரை வாசிப்போம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே கேட்பாயாக, மழையானது பொழிவது போல பொழியும், இறங்குவது போல இறங்கும், செலுத்துவேன், கண்மலை உத்தமமானது, சத்தியம். இந்த வேதம் இப்படி தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றியும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை என்ன செய்தாங்கன்னு கேட்டால், மோசேயுடைய பாடல் இது, இப்ரேய பாடல் ஆக்சுவலாக. ஆக இதை செய்கிறாங்க, அவங்க பாடி தேவனை பற்றி புகழ்கிறாங்க, சொல்லுகிறாங்க, ரிமெம்பர் பண்ணுறாங்க, ஞாபகம் செய்கிறாங்க, எப்படிப்பட்ட தேவன் அற்புதராக இருக்கிறான்னு சொல்லிட்டு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட சிங்கிங் இன் சர்ச் என்ன, இஸ் நாட் பர்ஃபார்மன்ஸ் பட் மியூச்சுவல் எடிஃபிகேஷன். அதான் சங்கீதத்தில் எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் கூட எனக்காக வாசிக்கலாம். எபேசியர் 5:19 வாசிப்போம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு நாமத்தினாலே ஆக சபையில் போதுமா, நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும், அதிகமாக போக முடியல, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிரசங்கம் ரொம்ப முக்கியமாக எதை பற்றி, நம்மளுடைய பாடல் என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, போதிக்கிறதும் புத்தி சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். யாரை பற்றி, ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து. ஆக இன்றைக்கி நாம் வெறுமனே என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, பாட்டுக்காகவோ இசைக்காகவோ வேதத்தை பாடாதபடி ஒவ்வொரு பாடலும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற இடமாக காணப்பட வேண்டும். சின்ன வயசில் கூட நாங்கள் சிறு வயசில் பாடல் நிறைய சிறு பிள்ளைகள் கற்றுக் கொடுப்போம். சின்ன சின்ன பாட்டெல்லாம் என்ன செய்வோம், சின்ன பிள்ளைகளுக்கே கற்றுக்குவோம். கற்பாறையில் கட்டினான் புத்தி உள்ளவன் ஒரு பாட்டு இருக்குது.
இன்னொரு பாட்டு இருக்குது, எத்தனை தாளந்துகள் ஒன்றில் உள்ளதோ அத்தனையும் ரெட்டிப்பாக்க ஆயத்தம் தானோ. பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர், வழியோரமா கற்பாறையா முற்புதரா இல்லை நல்ல நிலமா. உங்களை பற்றி கேட்குது, என்னை பற்றி பார்க்குது. இந்த பாட்டெல்லாம் நிறைய இருக்குது, இல்லை நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னது? வேதத்தை அப்படியே பாட்டாக போட்டிருக்கோம். காட்டு பக்கமாய் நல்ல மேய்ப்பன் ஒருவனாம், மந்தையாடு 110 என்ன செஞ்சானா? மேய்க்க சென்றிட்டான். கொப்பும் குலையுமா இல்லை பறித்து தந்திட்டான். என்ன செஞ்சான்? அதை பாட்டை அதான் அழகான ஒரு பாட்டு இருக்குது, அந்த 100 ஆடு பற்றிக்கிட்டு போனதில் பற்றி பாட்டு. ஆக இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பாட்டை, ஆண்டோட வார்த்தையை, ஆண்டோட இசையை ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் ஆண்டோட பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இசையின் மூலமாக போதிக்கப்படுவதற்காக. அதுதான் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். பாடணும், நல்லது, பாடுங்க. ஆனால் அந்த பாடல், என்னுடைய இசை என்ன செய்யணும்? எனக்கு அறிவுபூர்வமாக வேதத்தை கற்றுக் கொடுக்குற, போதிக்கிற இடமாக காணப்பட வேண்டும். அப்புறம் என்னுடைய சகோதரன் தோர்ந்து போயிட்டு வந்திருக்கிறான், சோர்ந்து போய் வந்திருக்கிறான், அவனுடைய சொல்லணும், கர்த்தர் உன்னை கைவிடலப்பா, இந்த பாட்டு அப்படி தான் சொல்லுது, வா இதுதான் வேதம் சொல்கிற காரியம்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்தினா தான் வசனத்தை நீ போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. அடுத்து அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி பாடணும்னு சொல்லுதுமா? புத்தி சொல்லி வாசிங்கப்பா. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பாடி. அப்போ என்னோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உணர்த்தி பாடணும். உணர்வாமல் வெறும் உதட்டில் பாடக்கூடாது. இன்றைக்கி இசைக்கருவி பாடும்போது இன்னொன்று ரொம்ப வருத்தமான காரியம் நான் உண்மைன்னு சொல்லிக்கிறேன். நிறையா பிள்ளைங்க பாடுறது கிடையாது, நிறைய பேர் பாடுறதே கிடையாது. நான் விசேஷமாக இந்த சேர்மனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் சொன்னேன், அப்பா அவங்க பாடுறதுக்கு தான் உங்களை நிப்பாட்டி அங்கே வச்சுருக்குது, நீங்கள் மட்டும் பாடினா பத்தாது, அவங்கள பாட சொல்லுங்கள், நீங்கள் கவனிங்க. விசேஷமாக பெற்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்கள் கூட உங்கள் பிள்ளைங்க நிற்கிறாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் எடுத்து சாங் எடுத்து கொடுங்க. நீங்கள் அவங்களோட சேர்ந்து பாட கை வைங்க, கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள், நோட் பண்ணுங்கள். என் பையன் பாடுறான்னா பாடலையான்னு கேளுங்க. பியானோ லெசன், ஸ்விம்மிங் லெசன், கராட்டே லெசன், வேறு என்ன லெசன் இருக்குது? அது போல் என்ன விடுவீங்களா? போகல விடுவீங்களா? அவன் விருப்பமே பட மாட்டான். அந்த பிள்ளைகிட்ட நீ ஸ்விம்மிங் லெசன் போறியாடா? எனக்கு வேணவே வேணாம். நீ ஸ்விம்மிங் லெசன் வேணுமா? ஒருத்தன் ஒப்பாரி வச்சு அழுகிறான். நான் அங்கே ஒரு நாள் பஸ்மே அந்த பூலில் போயிட்டு வந்தேன், அவங்க அம்மா போட்டு அமுக்குது. அவன் அழுகுது, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. ஒரு தம்பி இங்கே தான் இருந்தேன், இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான். அவங்க போன ஒரு நாள், வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஹேவ் டன்ஸ் ஆஃப் ஹோம் ஒர்க். எவ்வளோ ஹோம் ஒர்க்கான்? டன்னு கணக்கில் ஹோம் ஒர்க்கான். எட்டு இன்னாடானா, ஸோ ஹவ் மெனி லெசன்ஸ் ஐ ஹேவ். நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், ஒன்றே ஒன்று தான் அன்பான வேண்டுகோள். சபைக்கு வந்தால் பிள்ளை கற்றுக்கொள்கிற இடம் பள்ளிக்கூடத்தில் மாத்திரம் கிடையாது. நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், பள்ளிக்கூடத்தை விட பெரிய இடம். பல காரியங்களை ஸ்கூல் கற்றுக் கொடுக்காத காரியத்தெல்லாம் நான் சபையில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்கள் பிள்ளை பைபிள் கையில் வச்சுருக்கான்னு செக் பண்ணுங்க, எடுத்து வாசிங்க, வாசிக்க கற்றுக் கொடுங்க. இன்னொரு சாக்கு சொல்கிறாங்க, ஐ கேனாட் ஸ்பீக் தமிழ். ஏன் அமெரிக்கனாப்பா நீங்களா? இல்லை எங்கள் அப்பா அம்மா அமெரிக்கனாயா? ஏய் யூ இந்தியன் மேன், கான்ட் see your color. அது வேதத்தில் திட்டுது, பாஷை தெரியலன்னு சொல்லிட்டு. எபிரேய ஜனங்களை வெளிநாட்டில் போயிட்டாங்க இல்லையா, அங்கே போயிட்டு வந்து அவன் பிள்ளைகளும் எபிரேய பாஷை தெரியாது. வேதம் ஒன்றும் பாராட்டலை அதை குறித்து. நீங்கள் அதை ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாதீங்க. ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ்னு சொன்னது ரொம்ப நல்ல ஒரு பேர் கிடையாது. உன் சொந்த பாஷையை தெரியலேன்னு வெக்கமா இல்லையான்னு தான் நான் கேட்பேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியல, அவன் திட்டினான்னு எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னு கேட்டால் இங்கிலீஷ் எங்கள் அப்பா சொத்தா, எங்கள் அம்மா பாஷையா? இங்கிலீஷ் அவன் சொத்தம், எவனோட லாங்குவேஜை நான் கற்றுருக்கிறேன், நான் முயற்சி பண்ணுறேன். தப்பாக பேசினாலும் கவலை கிடையாது எனக்கு. எனக்கு ரொம்ப தப்பு ஏன் மாதிரி என் சொந்த பாஷை தெரியலண்ணா. அதை விட கூத்து என் பிள்ளைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியல. எங்கள் வீட்லேயும் அப்படித்தான் நான் கற்றுருக்கேன். ஆனால் பேசுவாங்க, நல்லா நல்லா பேசுவானுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்பானுங்க. தயவுசெய்து என்ன அன்பான ரிக்வெஸ்ட், பிள்ளைகளுக்கு கையில் வேதம் இருக்கட்டும், பாடல் படிக்கும்போது பாடல் பாடட்டும், பாடல் எடுங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் கற்றுக்கொள்கிற ரொம்ப ஈஸியான வழி ஒன்று நான் கற்றுத்தரேன். தமிழ் பிள்ளைங்க நல்லா பாடிட்டாங்கன்னா அப்புறம் ஈஸியாக அந்த வார்த்தை வந்துடும். ஏன்னா பாடல் மனசில் நிற்கிது அந்த ராகத்தில். அப்போ அந்த வார்த்தை படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. என்ன ஆனந்தம், எனக்கு பார்த்தா அந்த வார்த்தையெல்லாம் ஈஸியாக படிச்சிருவாங்க சின்ன பிள்ளைங்க ஈஸியாக வருகிற காலங்களில். இன்னும் சொல்லப்போனால் எவன் ஒருத்தன் நல்லா வாசிக்கிறான்னா அவன் தமிழில் என்னது ஏல என்ன சொல்கிறது,
ஸ்டார் எடுத்துருவான். அது மாத்திரம் கிடையாது, என்ன பேப்பர் வேணால் பண்ணிக்கலாம். தமிழ் இங்கே நிறைய பிள்ளைங்க பேசும்போது நிறைய சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆக நான் இந்த வேலையில் சொல்கிறேன், பெற்றவங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறது பியானோ லெசன் வேணும்னா தயவு செய்து போங்க, ஸ்விம்மிங் லெசன் கூட்டிகிட்டு போங்க, கராட்டே லெசன் கூட்டிட்டு போங்க, எல்லா டியூஷன் வைங்க, மேக்ஸ் டியூஷன் வைங்க, சயின்ஸ் டியூஷன் வைங்க, ஃபிசிக்ஸ் டியூஷன் வைங்க, என்னென்ன டியூஷன் உலகத்தில் இருக்கோ அத்தனை டியூஷன் வைங்க. மறந்துடாதீங்க. சர்ச் கொண்டு வந்தீங்கன்னா பைபிள் கூட்டிகிட்டு வந்து பைபிள் வாசிக்க சொல்லுங்க, பாட்டு கற்றுக் கொடுங்க, பெற்றவங்க கவனிங்க. என் கூட பிள்ளைங்க நின்னாங்கன்னா நான் அங்கே இருப்பேன்னா நான் அவங்கள வாசிக்க சொல்லுவேன், படிக்க வைப்பேன், கை வச்சு காமிப்பேன், பாட்டை பாடுன்னு சொல்லுவேன். இப்போ கற்றுக் கொடுக்கலன்னா கொஞ்சம் பெரிய அனுப்புறவர்களுக்கு ஒன்றும் தெரியாதே. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. உங்கள் நன்மைக்கு தான் தொல்லை பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என் மகனோ என் மகளோ என் கூட இருக்க மாட்டாங்க, விருப்பப்பட்டாலும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் சின்னதாகிடுச்சு, எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருப்பாங்கன்னு தெரியாது. நான் இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நான் கூட இருக்க மாட்டேன். அவங்களுக்கு சரி செய்து தப்புன்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி நான் என் பிள்ளைகளுக்கு சரியான வயது வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டேன்னா என் பிள்ளை எந்த மூலை முடுக்கில் போனாலும் கடவுளுக்கு பிரியமாக இருப்பான். அதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதான் வெளியில் உள்ள எஸ்ராவாக இருக்கட்டும், என்ன இருக்குது நெகமியாவாக இருக்கட்டும், மற்ற எஸ்தராக இருக்கட்டும், எங்கே போனாலும் அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பெத்த தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் என்ன செஞ்சுட்டாங்க, சுலபமாக ஆண்டோட வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டாங்க. விசேஷமாக ஆண்டோட பிள்ளைகளுக்கு நம்ம கடினம், வேதத்தை கற்றுக் கொடுக்குறது கொஞ்சம் கடினம். வேத வசனத்தை பாட்டு கற்றுக் கொடுக்குறது எப்படி ஈஸி தானே. கிண்டர் கார்டனில் கொண்டு போய் பாட்டு மூலமாகவே எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் பாட்டு பிள்ளைகளுக்கு தான் ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கு நமக்குமே இப்போ விருப்பம் என்னன்னு கேட்டால் வேதத்தின் வாயிலாக. ஆக நான் இந்த வேலை சொல்கிறேன், மியூசிக் ஆஸ் எ டீச்சிங் அண்ட் அட்மானிஷிங். ஆக தேவனுடைய வேத வசனம் போதிப்பதற்கும் நம்மை திருத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் கிடையாது. மியூசிக் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேங்க்ஸ்ஃபுல்னஸ் அப்படி மட்டும் கிடையாது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் 3வது பகுதி, சிங்கிங் சாம்ஸ் அண்ட் ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங் வித் தேங்க்ஃபுல்னஸ் இன் யோர் ஹார்ட் டு காட். அது 17வது கடைசி பகுதி வாசிங்க. 17 வாசிங்கப்பா எனக்காக. வார்த்தை 4வது, கிரியை 4வது, நீங்கள் எதை செய்தாலும் முன்னிலையில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்க, முதலாவது நம்முடைய ஆராதனை தேவனுடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் வார்த்தையை மையமாக வைத்ததாக காணப்பட வேண்டும். 2வது இசையின் நோக்கம் என்னன்னு கேட்டால் என்னை போதிப்பதற்கும் புத்தி சொல்வதற்கும் கர்த்தருடைய சபையில் நாம் ஒத்து பாடுகிறவர்களாக காணப்படுகிறோம். 3வது என்ன முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் என்னுடைய தாயின் வயிற்றில் காப்பாற்றியிருக்கிறாரு. தாயின் வயிற்றில் எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் தாயின் வயிற்றில் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தை என்னை கொண்டு வந்து இத்தனை வயசு வரை என்னை பாதுகாத்த தேவன் இந்த உலகத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தேவைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தேன், போகும்போதும் ஒன்றும் இல்லாமல் தான் போகிறேன். நிர்வாணமாக வந்தவன் நிர்வாணமா ஒரு பாட்டு பாடுற, நிர்வாணமாய் வந்த வண்ணமே நிர்வாணமாய் போகின்றேன். கூட ஒன்றுமே வராது, கொண்டு வந்ததும் ஒன்றும் கிடையாது. ஆக இருக்கிற காலங்களில் இப்போ பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரிச்சான ஆள்னு அர்த்தம். வீட்டில் பாரு என்ன படுக்கிற இடம் இருக்குது, எல்லா விதமான வசதி இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே போக நேரம் இருக்குல்ல, நேரம் இல்லாத நான் விட்டுறேன். நீங்களாம் ரொம்ப பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறீங்க. தேவன் உங்களை அற்புதமாக வழி நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்க வரல, ஆண்டவரை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தும்படியே கடந்து வந்திருக்கிறேன். அதுதான் போன வாரத்தை சாயங்காலம் நான் பேசியிருக்கிறேன். I'm not coming here, Lord give me some more அப்படி கேட்கல. Lord thank you for giving whatever you gave. இன்றைக்கி நான் எது வச்சுருந்தாலும் ஆண்டவர் கையில் பெற்றிருக்கிறேன். நான் கொடுக்கறது ஒன்றுமே கிடையாது. நான் கொடுத்த ஒரு சின்ன பகுதி தான் கொடுத்துருக்கேன். ஐ cannot out give Godன்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு கொடுத்ததுக்கு மேலே கொடுக்க முடியுமா என்னால்? நான் கொடுத்தது என்ன இருக்குது? நான் 10,000 கோடி எவ்வளோ காசு கொடுத்தாலும் கடவுள் கொடுத்தது. நான் சின்ன ஊழியம் செய்கிறேன், அவர் கொடுத்தது தான் எனக்கு. ஆக கிரேட்ஃபுல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிங் த வர்ஷிப், தி ட்ரூ வர்ஷிப் ஸ்ப்ரிங் ஃப்ரம் கிரேட்ஃபுல் ஹார்ட். ஆக உண்மையான தேவ ஆராதனை எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, நன்றி உள்ள இருதயத்தோடு பெருக்கெடுத்ததாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. மியூசிக் பிகம் சேனல் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் காட். ஆக இசை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இன்றைக்கி பார்த்தோம் சங்கீதம், நன்றி உள்ள எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் நான் பாட்டு பாடினேன். என்ன ஆண்டவருக்கு சொல்கிறேன், ஆண்டவரே எல்லாத்தையும் பாதுகாத்தீங்க எண்ணி கூட. அந்த கடைசி சரணம் சொல்லுது, என்னது, வாழ வயதுள்ளனோரும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி புகழ். ஆக இந்த உலகத்தில் தேவன் கொடுக்குற பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு இந்த இதுக்குள்ள பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன தெரியுமா? நம்ம வார்த்தை, நம்ம வாய், நம்ம நாவு. கண்டதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், பாட்டு பாடுறதுக்கு பயன்படுத்த மாட்டோம். வச்சு முத்திக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? சத்தத்தை தொண்டையை கிழிக்கிற மாதிரி சத்தத்தை உயர்த்தி பாடணும்.
எல்லாரும் இணைந்து பாடணும். உண்மையான சபை என்ன, நான் அப்புறமா வரப்போகிறேன். உண்மையான ஆராதனை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்றாக இணைந்து பாடுறது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிடையாது. 4 பேர் நின்று இங்கே வந்து நான் ஏன் இப்படி இந்த இசை பாடுறது கூட வச்சேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்த புதுசில் சேர்மனுக்கு பாட வராது. அப்புறம் என்னடா நான் வந்து உட்காந்துருக்கிறேன், பாட முடியலையே என்னடா, அப்புறம் நான் தான் மைக்கை போட்டு நானே பாட ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஐயாவுக்கு உதவி செய்ய. அப்புறம் இப்போ நானும் வயசாகிடுச்சு பாருங்கள். சரி ஐயா நம்ம பிள்ளைங்களே இருக்காங்க, அவங்க சரி நீ பாடுங்க, வாங்க நீங்கள் பாடுங்க. மக்களுக்கு அசிஸ்ட் பண்ண தான் தவிர ஆராதனை என்பது நாம் எல்லாரும் இணைந்து பாடணும், இசைவாக பாடணும், இசையோடு பாடணும், தாளத்தோடு பாடணும், எல்லாம் உணர்ந்து பாடணும். அப்புறம் உள்ளத்திலேருந்து நன்றியோடு கூட பாடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, இன்றைக்கி எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்க, சபைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை நீங்களாக வரல, கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிற, நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. எத்தனை பேர் விரும்புகிறாங்க, சில பேர் வர முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த சபை இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், இவ்வளோ சபைக்கு வந்திருக்கேன், எனக்கு நான் காசுலாம் யார்ட்டையும் கேட்டதே கிடையாது. நிறைய சர்ச் பண்ணிங்கன்னா காசுன்னு கடைசியில் வந்து நின்றுவாங்க. அது கொடுங்க, இது கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்கன்னு. நான் இன்றைக்கி யார்ட்டையும் நான் காசு கேட்டதில்லை. உங்களோட காசு உங்களுக்கு கடவுளுக்கு கொடுங்க, கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு. அந்த நன்றியோடு பாடுங்க. மியூசிக் பிகம்ஸ் சேனல் ஃபார் பிளெஸிங். எக்ஸாம்பிள் ஹேனாஸ் ப்ரேயர் வாசிக்கலாம். அண்ணா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அண்ணாளுக்கு என்ன செய்யற, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அவள் பாடுகிற பாருங்களேன் எனக்காக. ஐயா அம்மா 1 சாமுவேல் அம்மா 2 அதிகாரமா. அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி, என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர்கள் மேல் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. பாருங்கள் எப்படி புகழ்ந்து பாடுகிறார். தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் பெரிய அற்புதம் உங்களுக்கு தெரியும். அவனுக்கு அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுத்தாரு. சாமுவேல் வந்து சமயத்தில் விட்டுட்டு, ஆண்டவர் சமூகத்தில் விட்டுட்டு ஆண்டவர் புகழ்கிறா, பாடுகிறா, துதிக்கிறா. ஆண்டவருக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு யார் பார்க்கணும்னு கேட்டீங்க, மோசைக்கு அப்புறம் யாரை பார்க்குறேன், கடைசி தீர்க்கதரிசி அதான் சாமுவேலை தான் சொல்லுவோம். ஏன்னா கிங் மேக்கர்னு சொல்லுவோம். 2 ராஜாக்களை உருவாக்குனவன். ஒரு தாய் தன் மகனுக்கு குழந்தை கொடுத்தது. எனக்கு எல்லாருக்கும் குழந்தை கடவுள் மகன்களை கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு இருக்காங்க. எல்லாரும் தேங்க்யூ சொல்ல வேண்டாமா ஆண்டவருக்கு? சபையில் பிள்ளைகளை விட்டுறணும், கொண்டு வந்தேன். என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தட்டும். என்னோட ஜபம் என் பிள்ளைங்க 2 பேரும் கடவுள் ஊழியத்தை செய்யணும். ஆக நமக்கு என்ன கண்டுக்கணும், சிங் வித் ஹார்ட், நாட் வித் லிப்ஸ், ஜஸ்ட் லிப்ஸ். சில வேலைகள் நம்ம உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உணர்ந்து பாடணும். அந்த உணர்வு நம்மளை சில நேரங்களில் யோசிக்க வைக்கும். ஆண்டவர் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறார். லெட் கிராட்டிடியூட் ஃபியூல் யுவர் வர்ஷிப் அட் ஹோம் அண்ட் இன் சர்ச். ஆக என்னுடைய விசுவாசம், என்னோட ஆராதனை எதனால் வந்திருக்கணும்னு கேட்டால் நன்றி அறுதலோட கூட என்ன செஞ்சிருக்கும், ஊற்றப்பட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஆராதனை நிமித்தமாக நான் இந்த வேலையில் வந்திருக்கிறேன். ஆராதனை என்பது எந்த மனிதனும் என்னை உந்தி தள்ள வேணாம். பாஸ்டர் கூப்பிட்றாரோ யார் கூப்பிட்றா இல்லை, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமை வந்திருக்கிறேன். எந்த பாடுபட்டாச்சும் சபைக்கு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போகணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்திருக்கிறார். எல்லா தேவைகளும் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு தேங்க் காட். அதான் வேதம் சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் என்பது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். எனவே நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதத்தை என்ன செய்யணும், நாம் நன்றாக படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். சரி வாங்க ஒன்றா முடிச்சிருவோம். எங்கடா இப்போ இன்னொரு ஸ்லைடை காணும். ஓகே, மன்னிக்கணும். ஓகே. ஆக the role and importance of music in worship. 4 காரியம். The vehicle for doctrine and teaching. இசையின் வாயிலாக நான் தேவனை பற்றி போதிப்பதற்கும், தேவ கொள்கைகளை போதிப்பதற்கும், கற்றுக்கொள்வதற்கும், ஆண்டவருடைய போதனைகளை கற்றுக்கொள்வதற்கு நேரம் வார்த்தை என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது எது காணப்படணும்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக என்ன, சிங்கிங் ட்ரூத், சத்தியத்தை மாத்திரம் பாடணும். அது மாத்திரம் கண்டென்ட் ஃபார் ஓவர் எமோஷன், எதுக்கு மேலே இருக்கணும், உணர்வுக்கு மேலே ஆண்டவருடைய வார்த்தையின் மையம் காணப்பட வேண்டும். 2வது என்ன, காங்கிரிகேஷனல் பார்ட்டிசிபேஷன். எவ்ரி ஒன், விசேஷமாக நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆசிரியர்களாக தேவ சமயத்தில் வந்திருக்கிறோம். யூனிவர்சல் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஊழியக்காரிகளாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை அப்படி தான் தெரிஞ்சிருக்கிறார். தேவனுடைய ஆராதனை என்பது ஒவ்வொரு நபரும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபரும் என்ன செஞ்சுருக்கணும், எவ்ரி ஒன் சிங்ஸ்.
யூனிஃபைட் வாய்ஸ், நம்ம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு, அதுதான் பாடல். பாடல் கொயர் செப்பரேட் கிடையாது. சர்ச் இஸ் அ கொயர். பாடல் பாட்டு யார் பாடணும்? எல்லாரும் பாடணும். பரலோகத்து போய் நம்ம எல்லாரும் பாட போகிறோம் இல்லையா? சில வேலைகளில் நமக்கு தொண்டை சரியில்லை, ஆண்டவருக்கு அது புரியும். அம்மா எவ்வளோ மோசமான அழகான சில வேலைகள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்களா? பிள்ளைங்க வந்து படம் வரைஞ்சிட்டு வந்திருக்கோம், சின்ன குட்டி பிள்ளைங்க. அதுக்கு எழுதவே தெரியாது, அந்த படம் வரைஞ்சிருக்கும், குறையன்னு கொசனே எல்லாம் லைட்டாக போட்டு அம்மாட்ட வந்து சொல்லும், அம்மா இஸ் மை ஃபோட்டோ, வாட் இஸ் திஸ், அதோ சொல்லும். அது சொன்னோன்னே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்குறதுக்கு ஃபோட்டோமாவே இருக்காது, ஆனால் அம்மாவுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா? எங்கள் அம்மா, ஓ சூப்பர், என் பிள்ளை என் வீட்டில் 2 ஃபோட்டோ வச்சுருக்கேன், அவங்ககிட்ட ஒரு நாள் கொடுக்குறேன், உங்களுக்கே நான் காமிக்கிறேன். அவங்க சின்ன வயசில் கிண்டர் காட்டுற போது வாசிச்சது. சிஸ்டர் புஷ்பா உட்காந்துருக்காங்க, அவங்க தான் எனக்கு லேமினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று இருக்குது. 2 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, பைபிள் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுற மாதிரி, பைபிள் கை வச்ச மாதிரி, சர்ச்லாம் பில்டிங்லாம் ஆளுங்களாம் உட்காருக்க மாதிரி, இந்த மாதிரி பியூவில் உட்காந்துருக்க மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க 2 பேரும். என்ன இருக்கேன்ட்டு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் இணைஞ்சு பாடணும், சந்தோஷமாக பாடணும், உணவோடு கூட பாடணும். நினைக்கக்கூடாது நாம் மாத்திரம் பாடுறோன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருவரும் ஆண்டவர், அது போல் நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், ஆண்டவர் உங்கள் வாய்ஸு இந்த உலகத்து மக்களுக்கு கேட்குது, அதனால அது. ஆனால் ஆண்டவர் உங்கள் ஊர்ந்து என் மகன் உள்ளத்துலேருந்து பாடுறான் பார், என் மகன் எவ்வளோ சந்தோஷமாக பாடுறான் பார், எவ்வளோ உண்மையாக பாடுறான் பார், எப்படி நம்ம வரைஞ்சோன்றதை விட எவ்வளோ நல்லா பாடுறோன்றது. சில வேலை டோன்ட் டெஃப் இருக்குது, சில வேலைக்கு சரியாக ராகம் வரல தான், உண்மை தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்துலாம் வெக்கம் படக்கூடாது. யாரை பார்த்து பார்க்கணும், ஆண்டவர் சந்தோஷப்படுற நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடக்கா. அப்புறம் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்க நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அவருடைய கிருபை பெற்றிருக்கிற ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன். இனிமேல் சபை எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி பாடணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக பாடணும். அது மாத்திரம் கிடையாது. என்னென்னு கேட்ட ரோல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக இதுக்கு பின்னாடி இசைவாக பாட உதவி செய்யணுமே தவிர, அவங்கள இணைந்து கொண்டு வரணுமே தவிர நான் முன்னாடி போகணும்னு நினைக்கக்கூடாது. சில சபைகள் அப்படி இருக்குது. ஆனால் நம்முடைய சபை இதுவரை பரவாயில்லை. எனவே கடவுள் உங்களுக்கு ஒரே ஆஸ்வதிப்பார். வாங்க நம்ம முடிச்சிருவோம். ஆக 4 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். Word centered. The primary job is to convey and teach biblical truth. வார்த்தை மையமாக இருக்க வேண்டிய இசையில். அது இன்னொரு விதத்தில் கிறிஸ்துவை மையமாக வச்சிருக்கணும். காங்கிரிகேஷன்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள், நாட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபியூ. சிலர் மாத்திரம் பங்கு கொள்வது கிடையாது. முழு திருச்சபை 100 பேர் 100 பேர், 1000 பேர் 1000 பேர், 5000 பேர் 5000 பேர், 10 எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றா உயர்த்தி பாடணும். அதே தான் சபையில் நடக்கணும். சபையில் நீங்கள் எல்லாரும் இசைக்கலைஞர்கள், எல்லாரும் தேவனுடைய தூதர்களாக இருக்கிறீங்க, பாடுகிறீங்க. எல்லாரும் பாடகனும் பாடகியுமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாரும் உயர்த்தி பாடும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? பாடாமல் இருக்காதீங்க. உங்களை நான் இங்கே நின்னா நான் பாட சொல்லுவேன். 2வது டாக்ஸாலஜிக்கல், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். இட்ஸ் ஒன்லி பர்பஸ் கடவுளை மகிமைப்படுத்துறது. அப்புறம் இன் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், இட்ஸ் ஹவ் கமனன்ட் கம்யூனிட்டி. நாமெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். God who has spoken to them. ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார் நமக்கு. ஆண்டவர் பேசின ஆண்டவருக்கு நான் பதில் சொல்லணுமா வேணாமா? ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அவருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கிருபை தருவார். வாங்கலாம் கண்ணுமுடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றியோடு கூட உமது பாதத்தில் கடந்து வருகிறோம். இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இசை உமக்கு பிரியமானதாய், உமது வார்த்தையை கற்றுக்கொள்கிறதாய், உமை உயர்த்துகிறதாய் ஆண்டவரே எங்களுக்கு இருக்க கிருபை பாராட்டும். நாங்கள் இணைந்து உமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீரே மீதியான காரியங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.